ஓகே. வணக்கம். நாங்கள் வந்து உங்களுடைய 2ஆம் ஆண்டு பட்டப்படிப்பிலே தகவல் தொழில்நுட்பம் 2 என்ற அ பாட அலகின் ஒரு பகுதியான இணையதள வடிவமைப்பு, அ வெப் டெவலப்மெண்டல் வெப் டிசைன் சம்பந்தமான விடயங்கள் பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், இன்றைய அ நிறுவனங்கள் அல்லது தனிப்பட்ட நபர்கள் அல்லது அரச நிறுவனங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கு, தகவல்களை வெளிப்படுத்துவதற்கு இணையதளங்களை தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டு வருகிறது. அந்த இணையதளம் என்பது ஒரு அஹ், வியாபார ரீதியாக பார்க்கின்ற போது நிறுவனங்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் மற்றும் நிறுவனங்கள் பார்க்கின்ற போது அந்த மக்களுக்கும் அந்த நிறுவன செயற்பாடுகளுக்கும் இடையில் ஒரு தகவல் பரிமாற்ற மேற்கொள்வதற்கு இந்த இணையதளங்கள் பிரதான பங்கினை வகிக்கின்றன. அந்த வகையிலே தான் இந்த பாடப்பகுதியானது உங்களுடைய பட்டப்படிப்பிலே ஒரு ஒரு பகுதியாக அமைக்கப்பட்டுள்ளது. அதனுடைய முக்கியத்துவம் உணர்ந்து இந்த உங்களுடைய பட்டப்படிப்பிலே இந்த ஒரு அஹ், பகுதியை பாடமாக வைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த பாடத்தினூடாக, இந்த பாடப்பகுதியினூடாக, ஒரு பாடத்திலே குறிப்பிட்ட ஒரு பகுதி, அந்த பகுதியினூடாக என்னத்தை நீங்கள் இங்கே கற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்ற வகையில் பார்ப்போமேனால், கற்றல் விளைவுகள், அதாவது அவுட்கம்ஸ் என்று பார்க்கின்ற போது உங்களுடைய எல்எம்எஸ் நான் குறிப்பிட்டிருந்தேன். ஒரு நிமிஷம். ஒரு இணையதளத்தை அதனுடைய எவ்வாறு வடிவமைப்பது, அதாவது அந்த இணையதளத்தினுடைய கட்டமைப்பு எவ்வாறு இருக்க போகிறது, அதே மாதிரி அந்த அந்த வடிவமைப்புகளை நாங்கள் உள்ளடக்கங்களை எவ்வாறு அந்த இணைய பக்கத்திலே அமைப்பது, அதே போல இணைய மொழிகள், பல மொழிகளை இங்கே பயன்படுத்த போகிறோம். அது பல வேறுபட்ட மொழிகள், HTML, CSS, JavaScript அப்படின்னு சொல்கிற வகையில் நாங்கள் பல இணைய மொழிகளை பயன்படுத்தி இந்த இணையதளத்தை இவ்வாறு வடிவமைப்பு சொல்ல சம்பந்தமாக இந்த பாடப்பிரிவில் கற்றுக்கொள்ள போகிறோம். ஓகே. அந்த வகையில் அதனுடன் இணைந்து இந்த இணையதளத்தை வடிவமைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய கருவிகள் என்னென்ன, என்ன என்ன சாஃப்ட்வேர்ஸ் கருவிகள்னு சொல்கிற போது இங்கே டூல்ஸ், சாஃப்ட்வேர் டூல்ஸை பயன்படுத்தி இந்த நாங்கள் இணையதளத்தை வடிவமைக்க முடியும் என்ற வகையிலே தான் இந்த பாடப்பகுதி உங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் இந்த இணையதளம் என்பது என்றால் என்ன, அதாவது இணையதளம் என்று சொல்லிக்க நாங்கள் எதை இணையதளம் என்று கருதுகிறோம். அதாவது இணையதளம் என்பது ஒரு ஒரு நிறுவனம் அல்லது ஒரு தனிநபர் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ஏதோ ஒரு தகவலை பரிமாறிக்கொள்றதுக்காக ஒரு டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஒரு ஆவணத்தை தயாரிப்பார். அந்த ஆவணம் வந்து ஒரு வெப் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க. அது வெப் டாக்குமெண்ட் சொல்லிக்க அது இணையத்தில் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும். இணையத்தில் ஸ்டோர் பண்ணுறேன்னா ஒரு ஒரு கணனியில் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும். அது நாங்கள் இணைய தொழில்நுட்பத்தின் ஊடாக அணுகக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இணைய தொழில்நுட்பம்னு சொன்னால் என்ன, அல்லது அந்த இணைய தொழில்நுட்பத்தின் ஊடாக நாங்கள் எவ்வாறு இன்று தகவல்களை பெறுறோம் என்ற சம்பந்தமாக டீட்டெயிலில் முதல் ஏற்கனவே முதலாம் ஆண்டுகளில் படித்திருப்பீங்க.
அப்போ அந்த இணையத்தின் ஊடாக நாங்கள் தகவல்களை அணுகிறோம். அப்போ தகவல் அணுகிக்க அந்த இது அந்த 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 வெப் டாக்குமெண்ட்ஸ் அந்த ஆவணம் இது ஒரு இடத்தை சேமிக்கப்பட்டிருக்கும். அந்த சேமித்து வைக்கிற இடம் தான் நாங்கள் சொல்கிறோம் வெப் சர்வர்னு சொல்லுவோம். ஒரு தகவல் ஒரு இணைய ஆவணம் ஒரு இடத்துல சேமிக்கப்பட்ட இடம் வெப் சர்வர்னு சொல்லுவோம். ஓகே, இணைய வழங்கி. அப்போ அந்த தகவல் சேமிக்கப்பட்டால் தான் நாங்கள் என்ன செய்யலாம், அதை இது ஒரு முகவரி ஊடாக அணுகலாம். இப்போ அந்த ஒரு 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 டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் தயாரிக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும், ஒரு டாக்குமெண்ட் நாங்கள் பொதுவாக சொல்றது பல பக்கங்களை கொண்டது. அப்போ பல இணைய பக்கங்களை கொண்டதாகத்தான் ஒரு ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. அப்போ அந்த ஒரு டாக்குமெண்ட் ஒரு இடத்துல சேமிக்கப்படும். அந்த சேமிக்கிற இடத்தை தான் சொல்றது தளம்னு சொல்றோம். இப்போ நாங்களாக தான் இணையதளம். அப்போ ஒரு இணையதளத்தில் ஒரு 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 சர்வர், இப்போ நீங்கள் எல்எம்எஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களோட எல்எம்எஸ் வந்து ஒரு நிறைய பக்கங்களை கொண்டு ஒரு வெப்சைட் அது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணப்பட்டது. நீங்கள் அதை ஆக்சஸ் அளிப்பதூடாக அதை அதுக்குள்ளே போய் நீங்கள் உங்களுடைய நோட்ஸில் எடுத்துக்கூடிய முடியாது. அதே மாதிரி நீங்கள் வேறு வழியில் நியூஸ் வெப்சைட்டாக இருக்கலாம், அல்லது வேறு சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம். அதில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அது ஒரு இடத்துல சேமிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதை ஒரு முகவரி ஊடாக அணுகுறீங்க. facebook.com facebook.com ஒரு டொமைன் அட்ரஸ் ஊடாக அதை அணுகுறீங்க. அதே போல தான் இங்கே ஒரு டாக்குமெண்ட் சொல்கிறது காரணம் என்னன்னு சொன்னால் பல பக்கங்கள் இருக்கும். அதில் ஒவ்வொரு தேவைக்காக நாங்கள் இப்போ எங்களோட யூனிவர்சிட்டி வெப்சைட் எடுத்துக்கிட்டால் பல பக்கங்கள் இருக்காது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு வெப்சைட், ஒரு டிகிரி ப்ரோக்ராமுக்கு ஒரு வெப்சைட் அப்படி இருக்குது. அதே மாதிரி தான் அந்த டாக்குமெண்ட்ஸை நாங்கள் அமைப்போம். அது பல பக்கங்களை கொண்டதாக இருக்கும். அந்த பக்கங்களை அணுகிற அந்த அந்த டாக்குமெண்ட் நாங்கள் சேமித்து வைத்த இடம் தான் தளம் என்று சொல்கிறோம். அதான் இணையத்தூடாக அணுகிற வழியாக அதை இணையதளம் அல்லது அது வெப்சைட். அந்த அந்த இடம் வெப்சைட். இப்போ பேஜ்ன்னு சொல்கிறது ஒரு சிங்கிள் பேஜ். அட்லீஸ்ட் இப்போ நீங்கள் ஒரு இது ஒரு வெப்சைட், ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இதில் பார்த்து கொண்டிருக்கீங்க எங்களோட எல்எம்எஸ் சைட் சரியான இல்லை. இது எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய இணையதளம். இணையதளம் என்னன்னு சொன்னால் ஒரு பேஜ் இருக்கு, ஒரு ஹோம் பேஜ் வருது. அதுக்கு அதை ஒவ்வொரு கிளிக் பண்ண பல பேஜ்கள் வருது. இப்போ இதில் நிறைய லிங்க்கள் உருவாக்கப்பட்டிருக்கும். ஒரு ஃபேக்கல்ட்டின்ற சைட்டும் வருது, ஒரு ஃபேக்கல்ட்டிங்கும் போகும். அப்போ அது ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிக்கும் தனித்தனி சைட்கள் இருக்கு. இப்போ நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு ஒரு சைட் இப்போ கிளிக் பண்ண வருவது, நாங்கள் அது ஒன்றை கிளிக் பண்ணதூடாக இன்னொரு சைட்டுக்கு போகிறோம்டா. எக்ஸாம்பிள் இப்போ வேறு ஒரு ஃபேக்கல்ட்டிகிட்ட சைட்டுக்கோ இப்போ அதோட சைட் அப்பியரன்ஸ் மாற இங்கே அது வேறு சைட்டாக இருக்கு. இப்படி எங்களுடைய ஒவ்வொரு பக்கங்களையும் தனித்தனியாக நாங்கள் டிசைன் பண்ணணும். பிறகு அந்தந்த ஒவ்வொரு பக்கங்களையும் இப்போ இது இணைக்கிறது அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள்
இதில் ஒரு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ண சைட்டு போகிற மாதிரி நாங்கள் அதை அமைப்போம். கோடிங் ஊடாக அதை அமைப்போம். ஓகே, அப்போ அந்த அதைத்தான் சொல்லிட்டு ஹைப்பர்லிங்க்னு சொல்லுவோம். நான் இப்போ பார்ப்போம். இப்போ ஒரு பேஜ் இருக்குது, அதோட ஹைப்பர்லிங்க் லிங்க் பண்ணப்பட்டு மற்ற பேஜ்கள் இருக்கும். அப்படி ஒரு சைட்டுன்றது நிறைய பக்கங்களை கொண்டதாக இருக்கும். ஓகே, அதுபோல் ஒரு வெப்சைட்டுண்டா என்ன, வெப் பேஜ்ன்னு சொன்னால் என்ன, இந்த ரெண்டு வித்தியாசமான பதங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது இணைய மொழிகள். இணைய மொழிகள் என்றது என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னால், நாங்கள் இந்த பேஜை டிசைன் பண்ணுறதுக்கு சில குறியீடுகளை பயன்படுத்துவோம். என்னென்று சொன்னால், நாங்கள் இப்போ ஒரு வெப்சைட்டை பார்க்க எங்களுக்கு நாங்கள் என்ன கண்டென்ட், என்ன விஷயத்தை வெளிப்படுத்துகிறோமோ அது எங்களுக்கு தெரியும். ஆனால் இது இப்படி எங்களுக்கு தெரிஞ்சு, இப்படி அனிமேஷனாக இப்படி டெக்ஸ்ட் இருக்குது, ஃபோட்டோக்கள் இருக்குது, கீழே ஃபோட்டோ இருக்குது, இப்படி தெரிஞ்சாலும் இது எல்லாமே எங்களோட கணினியில் குறியீடுகளாக கோடிங், அதாவது பிளாங் என்ற ஒரு இணைய மொழியை பயன்படுத்தி அதை இந்த குறியீடாகத்தான் அது சேமிக்கப்பட்டிருக்கு. ஆனால் எங்களுக்கு அதை நாங்கள் இன்னொரு சொஃப்ட்வேர் சூடாக அதை வியூ பண்ண முடியும். ஓகே, அதை ப்ரௌசர்னு சொல்லுவோம். அந்த இணைய உலாவி ப்ரௌசர் சூடாக நான் வியூ பண்ணுற போது எங்களுக்கு அந்த கோடிங் தெரியாது. அது என்னத்தை வெளிப்படுத்துறதுக்காக அந்த கண்டென்ட்டை நாங்கள் அந்த கோடிங் எழுதினமோ அந்த கண்டென்ட் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அதாவது உள்ளடக்கம் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அந்த உள்ளடக்கம் தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கணினியில் ஸ்க்ரீனில் பார்த்து கொண்டிருக்கிற அந்த உள்ளடக்கம். அது பல வகையான டிசைன்ஸில் நாங்கள் டிசைன் பண்ணலாம். ஓகே, அந்த வகையில் பல வேறுபட்ட இணைய மொழிகளை நாங்கள் இன்று பயன்படுத்தி இந்த இணைய பக்கங்களை வடிவமைக்கிறோம். அந்த வகையில் இன்று பயன்பாட்டில் இருக்கிற இணைய மொழிகள் என்று பார்த்தீங்கன்னா HTML சொல்லுவோம். இதுதான் பேசிக். அது ஒரு இணைய பக்கத்தை நான் வடிவமைக்கிறதுக்கு பிரதானமாக இருக்க வேண்டிய ஒரு மொழி தான் HTML, ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அதாவது உரைப்பகுதியை நாங்கள் ஒரு மார்க்அப் லாங்குவேஜை மாற்றி எங்களுக்கு அதுதான் HTML. மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, அப்போ நாங்கள் இது ஒரு இணைய மொழிகள்னு சொல்லியிருக்க, அதாவது நாங்கள் பிரதானமாக எந்த கோடிங்கில் எங்களை கட்டளைகளை எழுதுகிறோமோ அது வந்து இணைய மொழி என்று சொல்லுவோம். அது பிரதானமாக எங்களுக்கு இருக்க வேண்டிய மொழி வந்து HTML என்ற ஒரு மொழி. அதை இணைந்து வேறு சில மொழிகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம். பிரதானமாக நாங்கள் மார்க்அப் லாங்குவேஜ் ஒன்று இருக்கணும். ஓகே, அது ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லப்படுற HTML என்ற லாங்குவேஜை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இதோட இணைந்ததாக இந்த வடிவமைப்பு ஸ்டைல்ஸ் சொல்லுவோம். ஸ்டைல்ன்றது எங்களுக்கு விதமான எழுத்துருக்களில், விதமான கலரில், விதமான சைஸ்களில் எங்களுக்கு கண்டென்ட் இருக்கணும். ஏன்னா ஒரு இணையதளம்ன்றது உங்களுக்கு தெரியும், ஒரு அட்ராக்டிவாக ஒரு ஒரு விளக்கம் உள்ளதாகவும் இருக்கணும். அதே வேளை ஒரு பார்க்க கவர்ச்சி உள்ளதாகவும் இருக்கும். அப்போ தான் அந்த ஒரு பக்கம் ஒரு வியாபார நிறுவனம் இருந்தால் வாடிக்கையாளர் இலவாக வரக்கூடியதாக இருக்கும். அல்லது ஒரு மக்கள்னு சொன்னால் சாதாரண மக்களும் விடயங்களை இலகுவா வாசித்து அறியக்கூடிய தெளிவான எழுத்துலையும் எது பிரதானமானது, எது அதாவது தலையங்கங்கள், டெக்ஸ்டுகள் அப்படி மாற்றி வடிவமைக்கக்கூடிய வகையில் இருக்கிறதால அதுக்கண்டு அது HTML பொறுத்தவரை பேசிக் டிசைன்ஸ் இருக்குது. அதோடு இணைந்து நாங்கள் சில வடிவமைப்புகளை மேலதிகமாக உருவாக்குறதுக்கு பயன்படுத்துறது தான் CSS சொல்லுவோம். கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட், CSS என்ற ஒரு இணைய மொழி. ஓகே, அது பற்றி பிரபாவம் இந்த மாதிரி கோணிகள். அடுத்தது இதோட இணைந்து நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இன்னொரு மொழி, இன்னும் ஒரு மொழி பற்றி படிப்போம். யாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்கிறது என்ன தெரிஞ்சுன்னா, நாங்கள் இந்த HTML சேர்ந்து பயன்படுத்தணும். அதாவது யாவா ஸ்கிரிப்டை தனியாக இயக்க முடியாது. CSS மாறிட்டார். CSS தனி லாங்குவேஜை நாங்கள் பயன்படுத்த முடியாது. HTML லாங்குவேஜோட சேர்த்து தான் பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி யாவா ஸ்கிரிப்டும் HTML லாங்குவேஜோட சேர்த்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான். இது என்ன செய்யணும்னு சொன்னால்,
எங்களுக்கு நான் ஒரு பேஜை டைனமிக்காக வச்சிருக்கேன். அதாவது ஒரு ஊடாட்டத்துக்காக பயன்படுத்துறது, எங்கள்கிட்ட கொஷின் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்காக பயன்படுத்துறது, இன்டராக்ஷன் சொல்லுவோம். அது ஊடாட்டத்துக்கு பயன்படுத்துறது. எங்கள்கிட்ட கொஷின் கேட்கக்கூடிய அந்த காம்பனன்ட்ஸ் அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கூட உருவாக்கலாம். கேள்விகளை வாட் இஸ் நேம் ஒரு டெக் பாக்ஸ் வந்து நிற்கும். அதுக்குள்ள நாங்கள் என்டர் பண்ணுவோம். என்டர் பண்ணோடனே பட்டனை கிளிக் பண்ணோடனே அங்கே அந்த 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 டெக்ஸ்ட்டை எங்கேயாவது கொண்டே பாஸ் பண்ணுவோம். அதை பேராமீட்டர் கூட நாங்கள் டேட்டா பேஸுக்கு கொண்டு போகலாம், அல்லது அப்படி. அது மாதிரி ரெஸ்பான்சிபிள், அதை ரெஸ்பான்சிபிள் வெப்சைட்டில் உருவாக்குறது தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்டோட பிரதான நோக்கமாக இருக்கும். அதே மாதிரி வேலிடேஷன் சொல்லுவோம். அதாவது ஒரு பாதுகாப்பு தேவைகள் கருதி சில வேலிடேஷனை செய்யலாம். அதாவது இந்த பேஜ் இப்படி இருந்தால் இது இப்படி இருக்கணும். இப்போ நாங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணக்கூடாதுன்னா அதை வேலிடேட் பண்ணலாம். இந்த காப்பியை டெக்ஸ்ட் எடுக்காமனா அந்த ரைட் கிளிக்கை பிளாக் பண்ணுறது என்ன, அதாவது செலக்ட் பண்ண முடியாமல் பண்ணுறது அப்படி. அதே மாதிரி சில டேட் இப்போ காலமை வந்து சொன்னால் குட் மார்னிங் சொல்லும். காலமை பேஜ் சைட்டை கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக குட் மார்னிங் மெசேஜை பாஸ் பண்ணும். ஈவினிங்னு சொன்னால் குட் ஈவினிங், மத்தியானம் குட் ஆஃப்டர்நூன், அப்படி ஆட்டோமேட்டிக்காகவே நேரம் அறிந்து அல்லது நாங்கள் கொடுக்குற கட்டளை ஏற்ற வகையில் எங்களோட செய்திகளையும் இந்த கண்டென்ட்டையும் உள்ளடக்கங்களையும் மாற்றி அமைக்கக்கூடியது தான் இந்த ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, அந்த வகையில் நாங்கள் அதனால் அந்த ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி பாருங்க. அது டைனமிக் வெப்சைட்னு சொல்லுவோம். டைனமிக்னு சொல்லிங்க அப்பப்போ மாறிக்கொண்டே இருக்கு. எங்களோட கொடுக்குற இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அல்லது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டு இருக்கிறது தான் டைனமிக் வெப்சைட். அப்படியே டைனமிக் வெப்சைட்டை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் போன்ற ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தேவை. ஜாவா ஸ்கிரிப்ட், அதே மாதிரி ஜாவா சர்வர் பேஜ்னு சொல்லலாம், ஜேஎஸ்பி, பிஹெச்பி, இப்படியான நிறைய லாங்குவேஜ்கள் நாங்கள் பயன்பாட்டில் இருக்குது. ஓகே, வெப் லாங்குவேஜ் இப்போ நாங்கள் 3 லாங்குவேஜ் சொல்லியிருக்கோம். HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட். இதை விடவும் நிறைய லாங்குவேஜ் இருக்குது. பிஹெச்பி சொல்லுவோம். அதே மாதிரி ஏஎஸ்பி, ஏஎஸ்பி, ஆக்டிவ் சர்வர் பேஜ், XML, இது எல்லாமே வெப் லாங்குவேஜ் தான். ஓகே, காலத்துக்கு காலம் அதோடைய இந்த HTML பிரதான ஸ்டாட்டிக் லாங்குவேஜ் சொல்லுவோம். அதாவது ஒரு பிரதான ஸ்ட்ரக்சர், ஒரு இணைய பக்கத்துடைய பிரதான ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறது, தீர்மானிக்கிறது இந்த HTML என்ற மார்க்அப் லாங்குவேஜ். ஓகே, இணைய மொழிகள் என்ற வகையில் நாங்கள் சொல்லக்கூடிய இருக்கும். அப்போ HTML சொன்னால் அதை நீங்கள் விளங்கிக்கொள்ளும், ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஒரு வடிவில் தகவல்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய லாங்குவேஜ். அதில் பேசிக்கான சில ஃபார்மேட்டிங் மெத்தடு, சீராக்கல் வசதிகளை, வடிவமைப்பு வசதிகளை செய்யக்கூடிய கைக்கில் விளங்குதா? கேள்விகள் நிறைய கேட்டிருக்கீங்களோட வரவேற்றேன். மெசேஜில் ஏதாவது போடுறீங்களா? இண்டெக்ஸ் நம்பர் போடினேன் சார். போடுங்க. ஓகே,
அது முதல்ல நாங்கள் இந்த மொழிகளில் HTML ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் என்றால் என்ன, அதாவது அதனுடைய கட்டமைப்பு, அந்த அந்த லாங்குவேஜில் எப்படி இணைய பக்கங்களை உருவாக்குறது சொல்லி பார்க்கணும். உங்களுக்கு பேசிக்கான சில வெப்சைட் என்றது ஒரு ஒரு ஆவணம்னு சொன்னான். அப்போ அது ஒரு 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 அப்ளிகேஷன்ஸ் ஒரு பிரயோகமாகவும் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய நிறைய வெப்சைட் கேட்க அது இப்போ டெக்னிக் எல்எம்எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்ளிகேஷன். ஆனால் அதெல்லாம் ஒவ்வொரு பக்கமாக வெப்சைட்டாக தான் உருவாக்கப்பட்டு அது பெரிய ஒரு அப்ளிகேஷனாக இப்போ ஒரு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் எடுத்துட்டா அது நிறைய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அப்ளிகேஷன்ஸை நாங்கள் இந்த இதை உருவாக்கக்கூடிய இருக்கு. அதே மாதிரி இந்த HTML லாங்குவேஜும் ஒரு அப்ளிகேஷன் தான். அதை HTML நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த ஒவ்வொரு நாங்கள் கோடிங் யூஸ் பண்ணுறோம்னா அந்த ஒவ்வொரு கோடிங்க்கு மீனிங் இருக்குது. இப்போ அந்த சின்டாக்ஸ் ஒரு லாங்குவேஜ் சொன்னால் உங்களுக்கு கிராமர் வருது. அந்த கிராமர் படி தான் நாங்கள் கட்டளைகளை கொடுக்கணும். HTML பயன்பாடுகள் ஒரு நிலையான வெப்சைட்டை உருவாக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த HTML லாங்குவேஜ் சொல்கிறோம். லாங்குவேஜ் சொல்லுங்க நிறைய கட்டளைகள் இருக்குது. இந்த கட்டளைகளை இங்கே நாங்கள் என்ன நேம் கொண்டு அழைக்கிறோம்னு சொன்னால், பேர் கொண்டு அழைக்கிறோம்னு சொன்னால் நேம் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். TAG டேக் புளூரல் சொல்லி டேக். ஓகே, டேக்ஸ்ன்னு சொல்கிறது ஒவ்வொரு கட்டளைகளையும் ஒவ்வொரு தேவைக்காகவும் ஒவ்வொரு கட்டளைகளை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த ஒவ்வொரு கட்டளைகளையும் நாங்கள் டேக்ன்னு சொல்லுவோம். ஓகே, உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த HTML இந்த குறியீடுகளை பார்த்தீங்கன்னா இப்படிதான். இந்த லெஸ் தேன் கிரேட்டர் தேன் இந்த கிரேட்டர் சிம்பலுக்குள்ள உள்ள விஷயங்கள் வந்து டேக், டைட்டில் டேக், ஹெட் டேக், HTML டேக், பாடி டேக், இப்படி ஒவ்வொன்றுமே டேக், ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங் இருக்கு. H1 டேக். ஓகே, இப்படி இருக்குது. அது ஒவ்வொன்றும் என்னத்தை செய்யும் பார்ப்போம். இப்போ இந்த HTML ஒரு மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். அடுத்தது நீங்கள் இன்னொன்று விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஹைப்பர் லிங்க் அண்ட் ஹைப்பர் டெக்ஸ்ட். ஓகே, மீயுரை அல்லது மீ டெக்ஸ்ட்ன்றது. மீயுரைன்றது இப்போ நான் சொன்னேன் ஆல்ரெடி, ஒரு பேஜில் இருக்கலாம், அந்த பேஜில் இருந்து இன்னொரு பேஜுக்கு ஏதோ ஒரு டீட்டெயிலாக மேலதிகம் தெரிஞ்சுக்கிறதுக்கோ அல்லது வேறு டீட்டெயில் தெரிஞ்சுக்கொள்றதுக்கு ஒரு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி இன்னொரு பேஜுக்கு போகிறோம். இப்போ அந்த இன்னொரு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுற அந்த டெக்ஸ்ட்டுக்கு பேர் வந்து மீயுரைன்னு சொல்லுவோம், ஹைப்பர் டெக்ஸ்ட். ஓகே, அது அதை கிளிக் பண்ண இன்னொரு சைட்டுக்கு போகுது பார்த்தீங்களா, அது இன்னொரு சைட், இன்னொரு வெப்சைட்டில் தான் இருக்கும், அது ஹைப்பர் லிங்க்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ ஒரு தளத்தில் இருந்து நாங்கள் இன்னொரு தளத்துக்கு போகிறதுக்காக ஹைப்பர் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி ஹைப்பர் லிங்கூடாக இன்னொரு சைட்டுக்கு பக்கத்துக்கு நாங்கள் போகக்கூடிய இருக்கும். இப்படி எத்தனை ஒவ்வொரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு வகையில் நாங்கள் மூவ் ஆகக்கூடிய வகையில் இருக்கிறத தான் ஹைப்பர் லிங்க்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ ஒரு இணைய பக்கங்களும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிற அந்த செயற்பாடுகள் வந்து ஹைப்பர் லிங்க். ஓகே, அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இணைய பக்கத்தை அமைப்பதற்கு எங்களுக்கு என்ன தேவை, அடிப்படையில் என்ன தேவை? குளிக்க போறீங்களா? குளிச்சுட்டு வாங்க, டீ போடுங்க. நோட் பண்ணுங்க.
ஓகே, எக்ஸாம்பிள் இப்படி தான் இந்த கட்டளைகள் இருக்கும். ஓகே, அப்போ இப்படி ஒரு கட்டளைகளை ஆன ஒரு வெப்சைட்டை உருவாக்கி உங்களுக்கு என்ன பிரதானமான அப்ளிகேஷன், அதாவது சாஃப்ட்வேர்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பேசிக்காக நாங்கள் ஒரு இந்த கட்டளைகளை டைப் பண்ணுவோம். ஓகே, கட்டளைகளை டைப் பண்ணி ஒரு இடத்தை ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, கட்டளைகளை டைப் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது இப்போ லோக்கலாக இருந்தால் கம்ப்யூட்டராக இருக்கும், இல்லை நாங்கள் ஒரு வெப்பில் போட போகிறோம்னா ஒரு சர்வர், வெப் சர்வர். ஓகே, அப்போ அந்த கட்டளைகள் இது ஒரு எடிட்டர் டெக்ஸ்ட் எடிட்டராக இருக்கும். இந்த கட்டளை வந்து டெக்ஸ்டால் ஆனதாக இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறதுக்கான டெக்ஸ்ட் எடிட்டர். இப்போ டிஃபால்ட்டாக எங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ்லேயே நோட் பேட்ன்ற அப்ளிகேஷன் இருக்குது. அந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன். ஓகே, அந்த அப்ளிகேஷன் இருந்தால் போதும், நாங்கள் கட்டளைகளை டைப் பண்ணலாம். இதுக்கு இப்போ அட்வான்ஸாக நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ், விஷுவல் ஸ்டுடியோ கோட் நிறைய அட்வான்ஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்துடுது. பட் எங்களுக்கு மினிமம் ஒரு நோட் பேட் இருந்தால் போதும் அந்த கட்டளைகளை டைப் பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கட்டளைகளை நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி, அதாவது எங்கள் கோடிங்லாம் நான் கொடுக்குறோம் நாங்கள் கட்டளைகளை. அப்போ அது எங்களுக்கு டெக்ஸ்டாக தெரியணும். நாங்கள் என்ன 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 டெக்ஸ்ட்டை நாங்கள் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக கோடிங் எழுதினோமோ அதை வியூ பண்ணி பார்க்குறதுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய மென்பொருள் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர்னு சொல்லுவோம். இணையவுலாவி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு வெப் ப்ரௌசரில் ஒரு இணையதளத்தை பார்க்குறதுக்கு நாங்கள் பயன்படுத்தப்படுற சாஃப்ட்வேர் தான் வெப் ப்ரௌசர். உதாரணமாக கூகுள் குரோம், மைக்ரோசாஃப்ட் பிங், ஒபேரா, அதே மாதிரி ஃபயர்பாக்ஸ், இதெல்லாமே இணைய உலாவிகள். ஓகே, இதில் ஏதோ ஒன்றை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யலாம், HTML கோடை, ஓகே, இந்த HTML ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் கோடை வித் கண்டென்ட்டை ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரௌசர்ன்றது ட்ரான்ஸ்லேட்டர் தான். அப்போ எங்களுடைய கம்ப்யூட்டரில் ப்ரௌசர் இருக்கும், வெப் கோடு எங்கே இருக்கும், நோட்பேடில் டைப் பண்ண அந்த வெப் கோட் HTML ஃபைலில் சேவ் பண்ணப்பட்டு சர்வரில் இருக்குது. அப்போ நாங்கள் இது ஒரு அட்ரஸுக்காக அணுக அந்த கோடிங் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு எங்களுக்கு வெப் ப்ரௌசருடாக எங்களோட கணினியில் பார்க்கக்கூடியா இருக்குது. இப்போ ஒரு இணையப்பக்கம் செயற்படுற தொழில்முறை செயற்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்பேட்டில் எங்களோட கண்டென்ட் டைப் பண்ணுவோம், டெக்ஸ்ட் டைப் பண்ணி ஏதோ ஒரு லொக்கேஷனில் ஒரு கணினிட்ட ஒரு மெமரியில் என்ன நினைவகத்தில் சேவ் பண்ணுவோம். பிறகு அதை ஒரு அட்ரஸ் ஊடாக ப்ரௌசர் அணுகைக்க என்ன இணைய அணுகைக்கு எங்களுக்கு அதுக்குள்ள அதில் என்ன கண்டென்ட்டுக்கா டிஸ்பிளே பண்ணணுமோ அந்த கண்டென்ட் எங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இதுதான் அடிப்படையாக ஒரு கட்டமைப்பு. ஓகே, சரி, இப்போ நாங்கள் பார்ப்போம் ஒரு பேசிக்கான ஒரு HTML கோட் எப்படி இருக்குமென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் ஒரு சில விஷயத்தை டிஸ்பிளே பண்ணுறக்கா இதில் என்ன டிஸ்பிளே ஆகும்னா, மை ஃபர்ஸ்ட் பேஜ், மை ஹெட்டிங், யுவர் பேராகிராஃப் கண்டென்ட்ஸ்ன்ற வகையில் அந்த மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுற வகையில் இந்த கண்டென்ட் அமைக்கப்பட்டது. 3 விஷயம் தான் டிஸ்பிளே ஆகும். ஆனால் இவ்வளோத்துக்கு கோடிங் எழுதிக்கிட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே ஒரு HTML-ட்ட பிரதான டேக்ன்னு சொல்கிறது முதலான கட்டளை அது ஓப்பன் டேக். எப்போவுமே HTML டேக் இது கட்டளையில் 2 கட்டளைகள் இருக்கும். ஒன்று ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக். ஓப்பன் டேக்ன்றது என்னது மீனிங்னு சொன்னால், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாங்காக நோட் பேட் எடுக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த நோட் பேடை ஓப்பன் பண்ணான். இந்த கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராமுக்காக நோட் பேட் அந்த அப்ளிகேஷன் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணான். ஓகே,
இப்போ HTML இந்த ஹைபர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜுடைய பிரதானமான டேக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் டேக்ன்னு சொல்கிறேன்னா இது அதாவது இது இந்த பட் சிம்பல் அது HTML லெஸ் தேன் கிரேட்டர் இதுதான் முதலாவது டேக், அது ஓப்பன் டேக்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி க்ளோஸ் டேக் இருக்கு. க்ளோஸ் டேக் அப்படின்னு சொன்னா இதுண்ட இதே மாதிரி தான் இந்த இதில் போயிட்டு ஒரு ஸ்லாஷ் கொடுத்துருவோம். இது க்ளோஸ் டேக். அப்போ இந்த இதுக்கு இடையில தான் எங்களோட விஷயங்களை நாங்கள் கொடுக்க போகிறோம். அப்போ இது ஒரு HTML டாக்குமெண்ட்டு ஆரம்ப டேக் என்ன இருக்கும்? HTML முதலாவது டேக், பிரதான டேக், பிரதான குறியீடு அல்லது கட்டளைன்னு சொல்லலாம். அடுத்தது HTML. இதுக்கு உள்ள இந்த HTML டாக்குமெண்ட் வந்து 2 பிரதான பகுதிகளை கொண்டு வந்து ஹெட்டிங் பார்ட், பாடி பார்ட், 2 பகுதி கொண்டு வந்து ஹெட்டிங் பார்ட், பாடி பார்ட். ஹெட்டிங் பார்ட்ன்றது என்னத்தை மீன் பண்ணுதுன்னு சொன்னா நாங்கள் ப்ரௌசருக்கு கொடுக்க வேண்டிய சில அதாவது தலைப்புகள். நாங்கள் ஒரு டாக்குமெண்ட்டுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுப்போம், டாக்குமெண்ட் ஹெட்டிங் கொடுப்போம். அதாவது இப்போ நீங்கள் எந்த வெப்சைட்டுக்கு அணுகிறீங்கன்றதை இந்த ப்ரௌசர் டைட்டில் காட்டும். ஓகே, அதை விட வேறு சில தேவைகளுக்காக ஹெட்டிங் டிக்ளரேஷன், சில ஜாவா ஸ்கிரிப்ட் வேறு எக்ஸ்டர்னல் கோடிங்கை டிஃபைன் பண்ணுறதுக்கான ஐஎஸ்எல் கோட் எழுதுறதுக்காக, மற்ற மேட்டா டேக்குன்னு சொல்லப்படுற சர்ச் இன்ஜினுக்காக சில இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறாங்க. அதாவது ஒரு இணையதளம் பற்றிய டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறதுக்கான ஏற்பாடுகளை செய்கிற பகுதியாக இந்த ஹெட்டிங் பார்ட். ஓகே, இனி இப்போ இது கெட்டிൻ്റെ ஓப்பன் டேக். அடுத்தது கெட்டை க்ளோஸ் பண்ணுறது. அதுக்குள்ள உள்ள நாங்கள் இனி என்ன பண்ண போகிறோம்? HTML கேபிட்டல் போட்டா ஸ்மால் போட்டோம்னாண்டாக குழம்பு தேவையில்லை. நாங்கள் என்ன கேஸ்லையும் டைப் பண்ணலாமே. அது கேபிட்டலாக இருக்கலாம், அது ஸ்மாலாக இருக்கலாம். ஓகே, அப்போ HTML ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்து 2 பகுதி கொண்டிருக்கும், ஹெட் பார்ட், அடுத்தது பாடி பார்ட். ஹெட்டிங்கில் விஷயம் எழுத போகிறோம். ஓகே, அடுத்தது பாடிக்குள்ள அதை பாடின்னு சொல்லி டிஃபைன் பண்ண போகிறோம். இப்போ ஹெட்டிங் பார்ட்டில் ஹெட்டிங்கை க்ளோஸ் பண்ணுவோம். என்ன ஹெட்டிங் க்ளோஸ் பண்ணுறேன்டா அது அந்த ஸ்லாஷை ஆட் பண்ணணும். அது அடுத்தது பாடி பார்ட். பாடி ஓப்பன் டேக் பாடின்ட்டு, அடுத்தது பாடின்ட்டு க்ளோஸ் பார்ட். ஓகே, அப்போ பாடி என்றது என்னென்னா நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறோம் இல்லை, அந்த கண்டென்ட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற அந்த கண்டென்ட் எங்கே அமைக்கப்பட்டிருக்குன்னு இந்த பாடிக்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த பாடிக்குள்ளே என்ன அமைக்கிறோமோ அதுதான் டிஸ்பிளேல தெரியும். ஹெட்டிங் பார்ட்டில் இருக்கிற விஷயங்கள் ஜஸ்ட்
இந்த ஒரு ப்ரௌசர் ஜாயின் பண்ணி அந்த கேட்டிங்களா அந்த ப்ரௌசர் கேட்டிங்கில் மட்டும்தான் தெரியும். ஓகே, அதை விட வேறு இன்ஸ்ட்ரக்ஷன் சர்வருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வழங்கக்கூடிய வகையில் அது இருக்குது. ஓகே, அப்போ கேட்டிங் பார்ட்டில் என்ன பார்த்தா ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டில். டைட்டில் ட்ராக்கு இடையில் என்ன விஷயம் டைட்டில் கொடுக்க அப்புறம் மை ஃபர்ஸ்ட் பேஜ். மை ஃபர்ஸ்ட் பேஜ் இது ஒரு விஷயத்தை நான் டைப் பண்ணுறேன். விட்டு டேக்கை க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, டைட்டில் டேக் க்ளோஸ் ஆகிடுது. மேலேகளை தான் க்ளோஸ் பண்ண வேண்டிய இல்லை, பக்கம் வாங்கி கொண்டே க்ளோஸ் பண்ணலாம். இப்போ என்ன செய்ய டைட்டில் என்ன இதுண்டு மை ஃபர்ஸ்ட் பேஜ்ன்றது டைட்டிலாக இருக்கு. ஓகே, இப்போ நான் இதுக்குள்ள பொடிக்குள்ளான இந்த கண்டென்ட் என்ன இருக்கா போதுன்னு சொல்ல போகிறேன். அதாவது நான் இப்போ மை வெல்கம் டு ஓகே, வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் பேஜ் என்ற கண்டென்ட். இது ஒரு மெசேஜை நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஓகே, வெல்கம் டு. சரி, இது அமைச்சிட்டேன். இப்போ இவ்வளோ கோடிங்கும் இது நான் பேசிக்காக HTML டேக் கெட்டிங் பார்ட் பாடி பார்ட் கெட்டிங் பார்ட்டில் டைட்டில் கொடுத்துருக்கேன், பாடி பார்ட்டில் இது ஒரு கண்டென்ட் டைப் பண்ணிடுவேன். ஓகே, சரி, இதை நான் இப்போ சேவ் பண்ண போகிறேன். அப்போ HTML பேஜ் எல்லாமே HTML டாக்குமெண்ட்டை நான் கிளிக் பண்ணி இந்த பேஜை சேவ் பண்ணணும். ஓகே, என்ன மாதிரி சேவ் பண்ண போகிறோம்னு சொன்னால் மை வெப் பெண்டர் ஃபோல்டர் இருக்குல்ல, ஏதோ ஒரு நேம் கொடுக்குறேன் இந்த பேஜுக்கு. நேம் ஃபர்ஸ்ட் டே கொடுக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டாட் HTML. நீங்கள் நார்மலாக சேவ் பண்ணீங்கன்னு சொன்னால் என்னவா சேவ் பண்ண டெக்ஸ்டாக சேவ் பண்ணோம். உங்களுக்கு தெரியும், ஒரு கம்ப்யூட்டரில் நாங்கள் உருவாக்கப்படுற ஃபைல்கள் வந்து அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன், அந்த ஃபைல் நேம் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் டாட்டுக்கு பிறகு வாரது எக்ஸ்டென்ஷன் சொல்லும். அதாவது அந்த டாக்குமெண்ட் என்ன வகையான ஃபைல்ன்றதை கணினிக்கு சொல்றது எக்ஸ்டென்ஷன். அதாவது அந்த ஃபைல் டைப் வந்து உங்களுக்கு ஃபைல் இந்த வகையான வேர்ட் ஃபைல் வேர்ட் ஃபைல், DOCX வேறு, PPT வேண்டாம், பவர் பாயிண்ட் ஃபைல், இமேஜ் APG வேண்டாம், இமேஜ் ஃபைல். இப்படி ஒவ்வொரு விதமான ஃபைல்களும் ஃபைல்கள் என்ன ஃபைல்கள் என்ன விதமாக டைப் பண்ணுறதை சொல்றது இந்த எக்ஸ்டென்ஷன். ஓகே, இப்போ இங்கே நான் க்ரியேட் பண்ணப்படுறது HTML ஃபைல். ஒரு வெப் டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு நாங்கள் HTML ஃபைலில் HTML டாக்குமெண்ட்டை
கிரியேட் பண்ணுவாங்க. அது நார்மல் நீங்கள் நோட் பேடில் டைப் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைலாக வரும். எக்ஸ்டின்னு சொல்லி அந்த எக்ஸ்டென்ஷனை போடும். நான் என்ன செய்கிறேன்டா .html என்ற வகையில் அதை சேவ் பண்ணுறேன். ஓகே, சேவ் பண்ணி போட்டு இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். எங்கள் மை வெப் பண்ண டாக்குமெண்ட் ஏரியாக்குள்ளே இந்த மை வெப் பண்ண ஃபோல்டர் ஒன்றை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே சேவ் பண்ணியிருக்கேன் லோக்கல் கம்ப்யூட்டரில். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணியிருக்கேன். சேவ் பண்ண இந்த ஃபைல் இந்த ஃபைல் வந்து first.html என்ற நேமில் சேவ் ஆயிடுச்சு. ஓகே, அதை நம்ம போய் பார்த்தோம்னு சொன்னால் எங்கே இருக்கும் அந்த மியூசிக் இதில் போட்டு நான் அதுக்குள்ள வெப் மை வெப் பண்ண போன்றதுக்குள்ள அந்த ஃபைல் வந்து இருக்குது. என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் என்ற நேமில் இடம். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டு பாருங்க. ப்ரௌசர் அந்த ஐக்கான் வந்துடுது. நம்மள வெப் டாக்குமெண்ட் ஐடி பண்ணிப்பட்டாலே அது ப்ரௌசர் அண்ட் அப்ளிகேஷன்ஸுடைய அந்த ஐக்கானை எடுத்துக்குது. ஓகே, அப்போ அது பாருங்க இதில் தெரியுது HTML டாக்குமெண்ட் குரோம். அது குரோம் ப்ரௌசர் வந்து நான் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுறபடியா அது குரோம்ன்ற ஐக்கானை காட்டுது. இப்போ அதை என்ன செய்யணும்? ரைட் கிளிக் பண்ணி நான் ஓப்பன் வித் குரோம் ப்ரௌசரில் ஓப்பன் கூகுள் குரோமில் கூகுள் குரோம் ஓப்பன் ஆகிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன கண்டேன் என்ன பாடி பார்ட்டுக்கு எழுதினான். பாடி பார்ட்டுக்கு என்ன எழுதினோ வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் பேஜ் என்று சொல்லி அதில் டிஸ்பிளே வந்து அதுக்காக நான் இந்த ஃபார்மேட்டிங் இந்த அலைன்மெண்ட் ஒன்றுமே செய்யலை. அதனால ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் குளத்தில் அந்த பேஜ் ஏதாவது டிஸ்பிளே ஆகிடும். அதே மாதிரி பாருங்க அந்த ப்ரௌசர் டைட்டில் பாருங்க. டேப் இது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த டேப்பில் கடைசி டேப் அதில் டைட்டில் என்ன வந்துருக்குது? நான் ஃபர்ஸ்ட் பாருங்க நான் ஃபர்ஸ்ட் பேஜ் இல்லை டைட்டில் கொடுத்து நான் அப்போ அதால் அது மை ஃபர்ஸ்ட் பேஜ் என்ற வகையில் டைட்டில் வரும். அதாவது இதில் ப்ரௌசர் டைட்டில் வரதுக்கு நம்ம அந்த டைட்டில் டேக்கே கொடுத்தோம். மற்ற எல்லாமே இந்த பாடி ஏரியாக்குள்ள ஸ்க்ரீனில் வர்றது எல்லாமே நீங்கள் பாடி டேக்லாம் கொடுக்கலாம். ஓகே, ஒரு HTML ஃபைலை கிரியேட் பண்ணி உங்களால் இப்போ வியூ பண்ண முடியும். HTML ஃபைலை டைப் பண்ணுறது நீங்கள் பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நோட் பேடாக இருக்கலாம், அது வரையாவது டெக்ஸ்ட் எடிட்டர், ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். பேசிக்காக உங்களோட கம்ப்யூட்டரில் நீங்கள் அடிஷனலாக டவுன்லோட் பண்ண தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ், அதனால் நோட் பேடை யூஸ் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி ஒரு வெப் ப்ரௌசர் நீங்கள் ஃபைல் ஓப்பன் .html ஃபைல் அக்சஸ் பண்ணீங்க அப்புறம் ரைட் கிளிக் பண்ணி ஏதோ ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணலாம். அல்லது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் பார் தெரியும், நீங்கள் ஃபைல் இருக்க லொக்கேஷன் அது இந்த சீக்குள்ள யூசர் இருக்குல்ல அட்மின் மியூசிக் ஃபைல் இருக்குல்ல மை வெப் பண்ண ஃபோல்டர் இருக்குல்ல first.html பேரில் இருக்குது. இதுதான் URLன்னு சொல்லுவோம். என்ன அதாவது ஒரு வெப் டாக்குமெண்ட்டு ஒரு HTML டாக்குமெண்ட்டை பார்த்த சொல்கிறது URL. அந்த வகையில் நாங்கள் இந்த URL ஊடாகவும் இதை பார்த்துருந்தேன்னா இது நாளைக்கு இன்னொரு அடுத்த ஃபர்ஸ்ட் 1 என்ன பண்ண போகிறோம்னா 1 HTMLன்னு சொல்லி கொடுப்போம். ஓகே, இதுதான் ஒரு வெப் டாக்குமெண்ட் நாங்கள் டைப் பண்ணி உருவாக்குறோம். பேசிக்காக உள்ளது. இப்போ உங்களுக்கு ஒரு HTML டேக் ஃபைலை உருவாக்க தெரியும். HTML ஃபைல் நேம் .html. இப்போ இங்கே அது ஒரு சாம்பிள் கோடிங்னு பார்த்துருக்கீங்க. இதில் நான் பார்த்தீங்கன்னா HTML இந்த டேக்குக்கு மேலே ஒரு விஷயம் உள்ளடக்கப்பட்டிருக்கு. இது ஒரு HTML டேக் இல்லை, ஒரு HTML எந்த வகையை சேர்ந்தது என்று டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த வேர்ட்ஸை வந்து இப்போ அண்மையில் யூஸ் பண்ணுறாங்க. HTML வேர்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 4 5 HTML அட்வான்ஸாக சில கமாண்டோட வெளியிடப்பட்டிருக்கு. அப்போ அதில் உள்ள கமாண்டை இன்க்ளூட் பண்ணணுமென்ற வகையில் பண்ணணுமெண்டா நாங்கள் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு
டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, அது டாக்குமெண்ட் டைப் வித் HTML சொல்லி. ஓகே, அது ஒரு டிஃபைன் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட் அந்த கண்ணனிக்கு சொல்கிற ஒரு விஷயம், அந்த ப்ரௌசருக்கு சொல்கிற ஒரு வேலையை தான் செய்யும். அதன்படி இது ஒரு HTML ஒரு பகுதி இல்லை. ஓகே, டேக்கின்ற ஒரு பகுதியாக இல்லை. அப்போ இங்கே நான் பார்த்த விஷயம் அதே தான் சொல்லியிருக்கேன். பேரமோ ஹெடிங் பார்ட் இன்னைக்கு டைட்டிலுக்கு என்ன கொடுத்துருக்கு, மை பேஜ் என்ன கொடுத்துருக்கு டைட்டிலில், மை பேஜ் டைட்டில், மை பேஜ்ன்ற டைட்டில்னு சொல்லி நான் அந்த டைட்டிலையும் கொடுத்துருக்கு. இப்போ நான் ஹெடிங் பார்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, அடுத்த பாடி கூட சில கண்டென்ட் எழுதுறேன். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில அடிஷனல் டேக் யூஸ் பண்ணப்படுது. இதை சொல்கிறது கேடிங் டேக், ஹெச்ன்றது கேடிங் டேக். ஓகே, அப்புறம் போய் பார்ப்போம். இதில் வந்து ஹெச்ன்னு சொல்லி கேடிங் H1, H2, H3 என்று இருக்குது. ஒவ்வொரு கேடிங்கும் ஒரு சைட்டை கொண்டது. அது கேடிங் பார்ட், கேடிங் யூஸ் பண்ணுற டேக்கு கேடிங் டேக். அப்போ அதுக்காக H1 டேக் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அது க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்து இன்னொரு டேக் யூஸ் பண்ண H2ன்னு சொல்லி அதுக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே இன்னொரு டேக் யூஸ் பண்ணுறேன் பின்னு சொன்னால் என்ன செய்ய மாட்டா, இதுவும் அப்படியே நேர டைப் ஆகும். பின்னு சொன்னால் அடுத்த நெக்ஸ்ட் பேராகிராஃப், ஒரு புதிய பேராகிராஃபை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் பி என்ற இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, நான் பார்ப்போம் டீட்டெயிலாக. இல்லை சில இது பேசிக்காக பி என்ற டேக், பேராகிராஃப் டேக்னு சொல்லுவோம் பி. ஓகே, அதுவும் க்ளோஸ் பண்ணுறோம். அந்த பேராகிராஃப் க்ளோஸ் ஆகும். ஓகே, பிறகு HTTP க்ளோஸ் பண்ணுறோம். சார் எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், சொல்லுங்கள். ஒரு ஸ்டெப்ல சார் எழுதிட்டு அதுல ஹெடிங் பார்ட் பொடி அது எல்லாத்தையுமே காட்ட முடியுமா? என்ன என்னத்தில் ஒன்று எழுதுறது? இல்ல இப்ப இந்த நான் கேட்கிற வேர்ட் சரியோ சரியில்லை. இப்ப இதுல என்ன DOCTYP என்று எழுதி இருக்கு எல்லாமே. ஆமாம் ஆமாம், அப்படி ஒன்றே எழுதிட்டு எல்லாம் அந்த ஹெடிங் பார்ட் பொடி பார்ட் அதுகளை நீங்கள் காட்ட முடியுமான்னு கேட்கிறேன். அதான் அது ஒன்று தான். அந்த ஹெடிங் பார்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல உங்களுக்கு HTML ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதை மட்டும் எழுதிங்க. அவ்வளோ சரி. இது சார் இல்லை, அப்ப அந்த இப்போ இது இல்லாமலும் ரன் பண்ணும். இது இல்லாமலும் இப்போ நான் பேசிக்கான கமாண்டல் ரன் பண்ணும். இப்போ நான் HTML நான் முதல் வழிகாட்டைக்கு இது பாவிக்கல. ஜஸ்ட் இது வந்து இப்போ ரீசெண்டாக 5th வெர்ஷன் லேட்டஸ்ட் வெர்ஷனில் ஒரு வெப் டாக்குமெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இதை டிஃபைன் பண்ணி விட்ட வேண்டாம். உங்களுக்கு இந்த கமாண்டல் யூஸ் பண்ணலாம் அதுக்காக. ஓகே சார், தேங்க்யூ. இது ஒரு மேலதிகமான ஒரு வசதி தான். ஆனால் HTML ஸ்ட்ரக்சர் பேசிக் ஸ்ட்ரக்சர் இங்கே தான் தொடங்கும். ஓகே, HTML தொடங்கி இங்கே முடியுது. அதுக்குள்ள உள்ள வந்து ஒன்று இருக்குது. ஏதாவது தான் பேசிக் ஸ்ட்ரக்சர். அப்போ நான் இப்போ இந்த கோடிங்கை உங்களுக்கு கொண்டே இப்போ இதோட சேர்த்துக்கொண்டே ரன் பண்ணி காட்டுறேன். இது அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். நோட் பேட் இதோடு ஃபைலில் போய் நியூ எடுக்கலாம். நியூ எடுத்தோம்னா புது HTML. ஓகே, இது இப்போ நான் ஆல்ரெடி அங்கே டிஃபைன் பண்ணப்பட்டது. இதில் அடிஷனலாக சில டேக்கள் யூஸ் பண்ணப்பட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இதை நான் சேவ் பண்ணுறேன். சேவ் எங்கே சேவ் பண்ண கேட்குது? அதே மாதிரி வெப்புக்குள்ள நான் சேவ் பண்ணப்படுது. இதுக்கு நேம் கொடுக்குறேன், செகண்ட் கொடுக்குறேன். நேம் கொடுக்கலாம் second.html. ஓகே, second.html பண்ணிட்டு அது second.html சேவ் ஆகிட்டுது. இப்போ நான் அதோட லொக்கேஷனில் பார்க்குறது ஃபோல்டருக்குள்ள இங்கே இருக்குது second.html. இப்போ என்னோட
ஓப்பன் பண்ணலாம், ட்ரைக்காக ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் கொடுத்தாலே ஏன்னா ப்ரௌசரோட டிஃபால்ட்டாக இருக்கிறபடியா ஆல்ரெடி ப்ரௌசர் ஓப்பனாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் கேட்டுட்டேன் 3 கண்டென்ட் டைப் பண்ணியிருந்தது. ஒன்று H1 அண்டும் H2 இருந்தது. என்ன H1 பெரிய எழுத்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. H2 அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குது, சின்ன கிளி. ஓகே, இது பெரிய கிளி, சின்ன கிளி. அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பேராகிராஃப். ஓகே, அப்போ அதாவது அடுத்த பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ண சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். இதுலேருந்து கண்டினியூட்டாக வர்ற இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் நல்லா டைப் டைப் கொடுத்தீங்கன்னா கீழே கொடுத்தாலும் அது ஒரே லைன்லேயே தான் டிஸ்பிளே பண்ணும். இப்போ இங்கே நீங்கள் பி என்று கொடுத்தபடியா அது அடுத்த லைனில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு கோடிங் எழுதி அது எப்படி வியூ பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு மெமரியில் சேவ் பண்ணிவிட்டு வியூ பண்ணுவோம். ஓகே, சரி. இப்போ நாங்கள் இதை ப்ராக்டிக்கலாக என்ன பார்ப்போம். நாங்கள் லேபில் உங்களை கூப்பிட்டு ஒரு கிளாஸ் செஷன் வைப்பாங்க. அப்போ டீட்டெயிலாக நீங்களே உங்களை ஒர்க் பண்ணி பார்க்கக்கூடிய இருக்கும். நான் இப்போ பேசிக்காக சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணி பாருங்கள். இந்த டீட்டெயில் எல்லாம் எல்லாம் மிஸ்ஸில் இந்த நோட்ஸ் போட்டப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ அடுத்து நான் HTML அடிஷனல் டீட்டெயிலில் கொஞ்சம் பார்க்குறோம். என்னென்னா சில டேக்ஸ், அதாவது ஒரு தேவைக்காகவும் சில டேக்ஸ்கள் இருக்குது. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா இதில் நான் கெட்டிங் பார்ட்டுக்கு வரேன். ஓகே, இந்த கெட்டிங் பார்ட்டுன்னு சொல்லியிருக்க H1 H2 அப்படி அப் டு H6 வரைக்கும் கெட்டிங் டேக்கள் இருக்குது. அதையும் பயன்படுத்தப்பட்ட டேக்குன்னு பார்க்க இதில் எப்படி அந்த சேவ் பண்ணி ரன் பண்ணலாம், சேவ் பண்ணுறது ரன் பண்ணுறது படிமுறையாக இதில் சொல்லியிருக்கு. அடுத்து பார்த்தாலும் உங்களை விளங்கும். ஓகே, நான் இப்போ செய்து காட்டினா தான் இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டாக போட்டிருக்கேன். சார் எக்ஸாம் வியூவில் என்ன மாதிரி சார் வரும் இது? எக்ஸாம் இந்த மாதிரியாட்டு பிளான் பண்ணல, பட் பேசிக் கொஷன்ஸ் இருக்கும். ஒரு டேக்கை பற்றிய டீட்டெயில் டிஸ்கிரைப் பண்ண வேண்டி வரும். ரிட்டன் எக்ஸாமா சார்? ரிட்டன் எக்ஸாம் இருக்குது. ரிட்டன் எக்ஸாம் இதுண்ட அசைன்மெண்ட் ஸ்ட்ரக்சர் தான் கேட்கணும் கோஆர்டினேட்டர்கிட்ட இந்த சிலபஸ் படி. ஆனால் உங்கள்ட்ட ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது, ப்ராக்டிக்கல் அசஸ்மெண்ட் இருக்குது. அது லேப்லாம் நான் செய்யணும். லேப் வரைக்கும் அது ஓகே. மேலே அந்த டீட்டெயில் போட்டு வாசிப்பாரு அந்த கண்டென்ட் இந்த மாதிரி எவல்யூட் பண்ணப்பட வேண்டது. மற்ற பாடங்கள் மாதிரி தான் இதுவும். இப்போ இந்த பாடம் என்ன மாதிரி எவல்யூட் பண்ணப்பட வேண்டது அதில் சொல்லப்பட்டிருக்கு. கெட்டிங் மேலே கொஞ்சம் விஷயம் இருக்குது. நான் இந்த கெட்டிங் டேக்கை பற்றி சொல்லிக்க தான். இப்போ பார்த்தீங்க இதில் H1 H2 H3 H2 H1 வந்து அதிகமான இதாக இருக்கும், பெருசாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். H6 வந்து சின்னதாக இருக்கும். இப்படி அந்த கெட்டிங்களை சொல்கிறதுக்கு நான் வந்து டெக்லாம் வைக்கலாம். ஓகே, அதை விட சில டெக்கள் இருக்குது இதில் காட்டப்பட்டிருக்கு. அதாவது ஒரு டெக் வந்து சில அட்ரிபியூட்ஸாக கொண்டிருக்கும். அட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லி சில பண்புகளையும் கொண்டிருக்கும். அதாவது இப்போ நீங்கள் நான் ஒரு ஏ என்ற ஒரு டேக் இருக்கு. ஏ என்றது நான் ஹைபர்லிங்க்னு சொன்னேன். ஹைபர்லிங்கை உருவாக்குறதுக்காக பயன்படுத்தப்படுற டேக் வந்து ஏ டேக். ஓகே, அது என்ன செய்யணும்னு சொன்னால் HTRF என்ற ரெஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா
அதை கிளிக் பண்ண எங்கே போகணுமென்றே சொல்லுவோம். அப்போ ஏஎன்னை மட்டும் பயன்படுத்தி பிரயோசனம் இல்லை. அப்போ அது என்ன செய்யணும்னா அதனோடு இணைந்து சில அட்ரிபியூட்ஸை பயன்படுத்தணும். அந்த அட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்கிறது ஹெச்ஆர்எஃப், அதாவது HTML ரெஃபரன்ஸ். HTML ரெஃபரன்ஸ் அது வேறு பக்கத்தை ரெஃபர் பண்ணுது. ஓகே, அப்போ அதை சொல்கிறது ஹிஸ்டர் ரெஃபரன்ஸ். உதாரணமாக இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ டேக் அமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஏ டேக் HTML ரெஃபரன்ஸ் ஈக்குவல் டு அந்த லோக்கல் பாத், அதாவது HTML நாங்கள் கிளிக் பண்ணி எந்த சைட்டுக்கு போகணுமோ அதை பார்த்தா இதில் சொல்கிறது. ஒரு வெப்சைட்டை போகணும், வெப்புக்குள்ளே உள்ள ஒரு UOG.lk இது ஒரு வெப்சைட்டுக்கு போகிறதா இருக்குது. இதில் பாத் ஓகே, கோ டு UOG அண்டு அதாவது நாங்கள் டெக்ஸ்ட்னு சொல்லல, கைப்பர் டெக்ஸ்ட்னு சொன்னேன், சாரி கைப்பர் டெக்ஸ்ட்னு சொன்னேன்ல, அதான் இது. இப்போ இந்த டெக்ஸ்ட் தான் நாங்கள் விசிபிளாக இருக்கும். இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ண இந்த அட்ரஸுக்கு போகும். விளங்க பண்ணிக்கிறேன். ஏன்றது HTML ஆங்கர் டேக் ஏ ஆங்கர்ன்றத நீங்கள் இப்படி கொண்டு பாருங்க, கொண்டு போகிறதில்ல இப்படி இது இப்படி பக்கங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி வர்றதுக்காக நான் PDF கிரியேட் பண்ண வேண்டிய அதில் வருது பாரு, அப்படி லிங்கை கண்ட உடனே அந்த கை அடையாளம் பெறும். இது ஹைப்பர் லிங்க்னு சொல்கிறது. அப்போ இந்த ஹைப்பர் லிங்கை உருவாக்குறதுக்காக எந்த யூஸ் பண்ணுறது ஆங்கர் டேக். அது எந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணணும், இந்த ப்ரௌசர் வியூ பண்ணி ப்ரௌசரில் இதெல்லாம் பெறும், இந்த போட்டு பேஜ்னா பெறும். ஆனால் இந்த லிங்கு அதை கிளிக் பண்ணி இந்த லிங்கு போகும். அப்போ இதுதான் ஏன்ற இந்த ஆட்ரிபியூட்ஸ் வந்து பிரதான ஆட்ரிபியூட்ஸ் வந்து ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணிடலாம். அது ஏன்னா ஏன்னா கிளிக் எங்கே போகணும் மட்டும் சொல்லுவோம். இப்போ இதுதான் ஆட்ரிபியூட்னு சொல்லுவோம், HTML ரெஃபரன்ஸ். அதே மாதிரி தான் ஒரு இமேஜ், ஒரு படத்தை நீங்கள் டிஸ்பிளே பண்ண படிக்கிற வெப்பில். அப்போ அதுக்கும் IMG என்ற டேக் தான் பயன்படுத்துகிறோம். IMG அதோடைய அட்ரிபியூட்ஸ் வந்து அந்த படத்தை சொல்கிற சோர்ஸ் உண்டு, SRC சோர்ஸ். ஓகே, அதோட அட்ரிபியூட்ஸ் SRC. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் IMG இந்த டேக் சொல்லப்பட்டிருக்கு. IMG டேக்குக்குள்ள SRC ஈக்குவல் டு அந்த படம் எங்கே இருக்கோ அதை காட்டும். அந்த படத்தில் நேம் images.logo.என்று காட்டுது. அதில் இன்னொரு அட்ரிபியூட்ஸ் வித், அந்த படம் எவ்வளோ சைஸில் வித் பண்ணணும், அதை வித் ஒரு அட்ரிபியூட். அப்போ SRC ஒரு அட்ரிபியூட்ஸ் இருக்குது, என்ன பண்பு இருக்குது. அடுத்தது வித் ஒரு பண்பு இருக்குது, சைஸ் ஒரு பண்பு இருக்குது. அப்போ 200 பிக்சல் அளவில் 400க்கு 200 சைஸில் இந்த படம் வந்து எனக்கு தெரியணும். இந்த படம் இமேஜ் என்ற ஃபோல்டருக்குள்ள இருக்கிற லோகோ உண்டு. இதில் பாருங்க, நான் இந்த டெக்ஸ்ட் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஹோம் 2 கிளிக் பண்ண வந்ததான் அந்த பேஜ். நோட் பேடில் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித், எங்கே ஓப்பன் பண்ணுறேன், நோட் பேடில் ஓப்பன் பண்ணுறேன். சரி, அதை கோடிங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கு. ஓகே, இதுதான் உள்ள பாருங்க. அந்த ஹெட்டிங் டேக் H1 H2 யூஸ் பண்ணிதான். அடுத்தது ஃபோன்ட் அண்ட் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபோன்ட் அண்ட் ஒரு டேக் நான் அப்புறம் சொல்கிறது. பேராகிராஃப், அடுத்த பேராகிராஃபில் வரும். ஓகே, ஃபோன் டேக் க்ளோஸ் ஆகுது. ஓகே, அடுத்த பேராகிராஃப் வரும், 2வது பேராகிராஃப் வந்தது. அதுக்குள்ள தான் இந்த பேராகிராஃபில் பேராகிராஃப் ஏ டேக் யூஸ் பண்ணி HRF இங்கே home.html இதுக்கு போகணும். என்ன அதை கிளிக் பண்ணால் home.html போகும். வேறு பேஜ் home.html. இப்போ நான் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறது home2.html. அப்போ home பண்ண போகணுன்றது இது பேஜ் தான் இது. ஓகே, அதை விட அடுத்த பேராகிராஃப் 3வது பேராகிராஃபில் போய் நான் என்ன செய்கிறேன்டா, அந்த பேராகிராஃப் கீழே இமேஜ் என்ற உருவாக்குறேன். IMG டேக் சோர்ஸ் UOG PNG என்ற ஒரு இமேஜ் என்ற கிடக்குது. அதுக்குள்ளேயே அந்த ஃபோல்டருக்குள்ளேயே
அது வியூ ஆகணும். என்ன வித்தில் 120க்கு 120 பேர் பிக்சலில். ஓகே, சொல்லிட்டு அந்த பொடியை க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, அதை யூஸ் பண்ணிக்கா எனக்கு அதை அந்த ஃபைலை ரன் பண்ண, அதை ஓப்பன் பண்ண. இந்த இது வருது சரியா, பிக்சர் வருது, பிக்சரோட வருது பாருங்க. இதில் ஒரு ஹைபர்லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன கோம் பேஜ். என்ன இதை கிளிக் பண்ணுங்க போதுன்னு பாருங்க, மற்ற பேஜுக்கு போகும். இது முதல் பேஜ் கிரியேட் பண்ண பேஜ், கோம் பேரில் இருக்கிற பேஜ். சப்ஜெக்ட்னா பேக் பண்ணி பார்க்குறோங்க. பேக் பண்ணால் பழைய பேஜுக்கு இப்போ கிளிக் பண்ணால் இது இங்கே நான் சென்டர் அலைன்மெண்ட் பேராகிராஃபுக்கு ஒரு அட்ரிபியூட் கொடுத்துருந்தான் அலைன்மெண்ட்னு சொல்லி. ஓகே, அதை நீங்கள் பாருங்க. அட்ரிபியூட்ஸோட இங்கே பிடேக் உருவாக்கிட்டு இப்போ இது நார்மலாக பிடேக் கையில் க்ளோஸ் பண்ணி அட்ரிபியூட்ஸ் ஒன்றும் இல்லை. ஏன்னா இதில் பிடேக் இல்லை. கீழே அந்த பாருங்க ஒரு பிடேக் பிடேக் வந்து பேராகிராஃப் டேக். இதில் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் அலைன் சென்டர். இப்படி பேராகிராஃப் டேக் இந்த அலைன்மெண்ட்டை வந்து சென்டர் ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் வந்து யூஸ் பண்ணலாம் மாற்றி மாற்றி. ரைட் ஹேண்டாக ரைட் சைடு வரும், லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் சைடு வரும். சென்டர்னா சென்டர் சைடு சென்டருக்கு சென்டரில் நம்ம சென்டர்னு கொடுத்தோடைய சென்டரில் இந்த இமேஜ் இந்த இமேஜ். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேராகிராஃப் ஓப்பன் பண்ணினா அதே மாதிரி இங்கே எங்கள் டேக் ஓப்பன் பண்ணி இங்கே எங்கள் டேக் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே பேராகிராஃப் ஓப்பன் பண்ணால் நான் பேராகிராஃப் க்ளோஸ் பண்ண தேவையில்லை. சில பண்ணல ஏன்னா அதை க்ளோஸ் பண்ண வேணாம். என்ன மீனிங்னா இந்த பேராகிராஃப் இப்போ அலைன்மெண்ட் கொடுத்தனா இல்லோ, ஏன்னா இது கீழே வாழ எல்லாமே சென்டர் அலைன்மெண்ட். இப்போ ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணாலே சென்டர் அலைன்மெண்ட் தான் வரும். ஏன் இந்த பேராகிராஃப் நான் என்ன சொல்லிட்டேன், பேராகிராஃப் க்ளோஸ் பண்ணல இல்லோ, அது கீழே எல்லாமே சென்டர் அலைன்மெண்ட் வந்து ஒன்று. இப்போ பேராகிராஃப் க்ளோஸ் பண்ணுறேன், இங்கே இப்போ க்ளோஸ் பண்ணுறேனோ அப்போ அது க்ளோஸ் பண்ணி இப்போ அதுக்கு கீழே உள்ளது நார்மல் ரைட் அலைன்மெண்ட்டு வரும், லெஃப்ட் அலைன்மெண்ட்டு வரும் நார்மலாக. ஓகே, அப்போ இதுதான் நார்மலாக டேக். அதோட மீனிங் ஆல்ரெடி நான் டெக்ஸ்ட் அந்த நான் ஹேண்ட்அவுட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்க. பேராகிராஃப் டேக், இங்கே டேக், இமேஜ் டேக், அதோட இது அதோட அட்ரிபியூட்ஸ்ன்றது அந்த அந்த டேக்கை மேலே விவரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அட்ரிபியூட்ஸ். ஓகே, சில அட்ரிபியூட்ஸ் வந்து ஆப்ஷனாக இருக்கும், சில யூஸ் பண்ணலாம். இப்போ இதே இந்த வித்து ஹைட்டு யூஸ் பண்ணா விட்டா என்ன நடக்கும்ட்டா அந்த பிக்சர் ஒரிஜினல் சைஸ் ஒன்று இருக்குமല്ലോ அந்த சைஸில் வந்துடும். இப்போ எனக்கு இந்த சைஸ்லாம் இந்த இடத்துல வேணும்னு சொன்னால் நான் அந்த சைஸ்லாம் அந்த அந்த பிக்சரை அந்த இடத்துல லோட் பண்ணுவேன். ஓகே, அதுக்கேற்ற வகையில் அந்த கண்டென்ட் வைக்கணும். ஓகே, கெட்டிங் டேக் பற்றி நான் சொல்லியிருந்தேன். என்ன இருக்குது அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நான் வேற 4க்கு அமைக்கப்பட்ட கண்டென்ட் வளம் இருக்கு. அதே வேளை மேலும் சில விடயங்கள் one means
சார் மியூட்ல இருக்கிறாரு. சார் இருக்கிறீங்களா? ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ்.
சார் மியூட்ல இருக்கிறீங்க சார் ஸ்டில். Okay, sir, sorry, interruption. Sorry for the interruption. அதே மாதிரி தான் நாங்கள் இப்போ ஒரு கண்டென்ட்டை உங்களுக்கு தெரியுமா, ஒரு கண்டென்ட்டை ஃபார்மேட் பண்ணுறது ஒரு இப்போ நான் ஹெட்டிங் பார்த்தோம்ல, ஹெட்டிங் மாதிரி நாங்கள் ஃபோன்ட்டுகளை யூஸ் பண்ணலாம். இந்த ஃபோன்ட்டு டேக் இருக்கு. ஓகே, நார்மலாக ஹெட்டிங் பாட்டு அது பெருசாக காட்டும் அவ்வளோதான். ஆனால் அது இந்த சைஸை நாங்கள் டிபெண்ட் பண்ணிடலாம். அது டிஃபால்ட் சைஸாக இருக்கும். இப்போ எங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் இப்போ வேர்டில் ஒர்க் பண்ணி 3 11 10 11 12 14 இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் நீங்கள் ஃபோன் டேக் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், சைஸை டிஃபைன் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் போல்டு, இட்டாலிக், என்ன சில ஃபார்மேட்டிங், அண்டர்லைன். ஓகே, அப்போ போல்டுன்றாக பிஏ யூஸ் பிக்குள்ளே யூஸ் பண்ணிங்கன்னா பிஏ டேக்கில் யூஸ் பண்ணால் போல்ட் ஆர், ஐஜுக்குள்ளே யூஸ் பண்ணால் இட்டாலிக், யூக்குள்ளே யூஸ் பண்ணிக்க அண்டர்லைன். அதே மாதிரி சூப்பர் ஸ்கிரிப்ட்னா தெரியுமா, அடி அடுக்குன்னு சொல்கிறது. என்ன சூப்பர் ஸ்கிரிப்ட்ன்றது அடுக்கு இது பாய்க்கிறது. இப்போ ஸ்கொயர் 2 ஸ்கொயர். சப்ஸ்கிரிப்ட்ன்றது அந்த அடிக்கு பாய்க்கிறது. ஓகே, இப்போ நான் ஒரு 2 2 அடி 3 சொல்லியிருக்கேன், 3 சப்ஸ்கிரிப்ட் போட்டு. ஓகே, இப்படியான டேக்கில் நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, அதை அந்த டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணுறாரு. அதே மாதிரி தான் ஃபோன்டோ டேக் இருக்குது. அதை யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ ஃபோன்டன்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட்டை ஃபோன்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளே அந்த ஃபோன் டேக்கு இடையில இந்த பேராகிராஃபை நான் கொடுக்குறோமோ அது அந்த குறிப்பிட்ட ஃபோன்ட்டில் டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இது நான் பொடியெல்லாம் இதில் விட்டு அந்த உதாரணத்தை சொல்கிறேன். ஹெட்டிங் பாட்டுக்குள்ளே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணது பொழுது ஃபோன்டன் இருக்குது. ஃபோன் ஃபேஸ்ன்னு சொல்கிறது. ஃபேஸ்ன்னு சொன்னால் அந்த ஃபோன்ட்டு முகம், அதாவது என்ன வகையான ஃபோன், ஏரியல்லா, நியூமன்றா, இல்லை தமிழில் நீங்கள் பாமினியா, அது நீங்கள் டிபெண்ட் பண்ணலாம். டிபெண்ட் பண்ணி போட்டு டெக்ஸ்ட்டை கொடுப்போம். ஓகே, அது சைஸ் என்ன, 4 சைஸா அல்லது 10 12 அது கொடுக்கலாம். 14 அது என்ன கலரில் வரும், கலர் இதெல்லாமே ஆட்டிபியூட்ஸ், அந்த ஃபோன் டேக்குடைய ஆட்டிபியூட்ஸ்லாம் இருக்குது. ஓகே, அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோன் ஓப்பன் டேக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி இந்த டெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் போடுது. அந்த ஃபோன் டேக் க்ளோஸ் ஆகும். அதுக்கு இடையில என்ன வருதோ அது அந்த கலரில் அந்த சைஸில் அந்த ஃபோன்ட்டில் தெரியும். ஓகே, இது நார்மலாக அந்த ஃபோன்ட்டை ஃபார்மேட் பண்ணக்கூடிய வசதி இருக்குது. ஓகே, அப்படின்னா ஃபோன்ட்டை ஃபார்மேட். ஓகே, இதுதான் நீங்கள் இந்த ஃபார்மேட்டிங் இன்னும் வசதி இருக்குது. நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக மேலும் இருக்கிற சில ஃபார்மேட்டிங் சம்மந்தம் பார்ப்போம். அதுக்கு முதல்ல இந்த கேண்ட் அவுட் பாருங்க, பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸில் இன்னும் HTML மேலதிகமாக உள்ள டேக்குகளை பற்றியும் CSSல் எப்படி ஒர்க் பண்ணுற சொல்லியும் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. எனி கொஷின்ஸ் ஏதாவது இருக்கா? Any questions? சார் இந்த ஹேண்ட் அவுட் இப்போ நாங்கள் ஒரு பேஜை போட்டிருக்கோம். வந்து காப்பி பண்ணால் HTML ஓப்பன் ஆகுமா? எதை காப்பி பண்ணா? ஒரு இப்போ பேஜ் ஒன்று சரி, வெளியே வேறு எங்கேயா பேஜை காப்பி பண்ணாவோ அதில் டெக்ஸ்ட் தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் கோடிங் காப்பி பண்ணிடல. அது நீங்கள் இது ப்ரௌசரில் காப்பி தானே இதானே வரும். அதாவது பேஜ் டெக்ஸ்ட் தான் வரும், கோடிங்கை காப்பி பண்ணிடல. சொல்லுங்க வேறு. சார் இந்த ஹேண்ட் அவுட் வந்து நீங்க LMSல போடுவீங்களோ? போட்டிருக்கு ஆல்ரெடி, பார்க்கலையா? போகலையா என்ன LMSக்கு? ஓகே சார். போட்டிருக்கு. சரி, சுய பயிற்சி வினாக்களும் இருக்குது, செய்து பாருங்கோ.
ஒரு வீக்கு போட்டுட்டேன், ஒரு வீக்கு போடுவேன். போட்டு கொண்டிருப்பேன். நீங்கள் பாருங்க, இன்னும் அப்டேட் பண்ணுவேன். நான் அந்த ரெஃபரன்ஸும் போடுவேன். ரெஃபரன்ஸ் மேலதிகம் நீங்கள் இதை பற்றி மேலதிகமாக இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய புக்ஸுகள் லிங்க்ஸுகள் போடுவேன். அதுக்கு அப்டேட் பண்ணுங்க. நான் இதை இப்போ இன்றைக்கு அவசரமாக அரேஞ்ச் பண்ணபடியாக நான் போட்டு முடிக்கலை. ஓகே, போடுவேன். பாருங்க, 2 கன்வெர்ட்ஸ் போட்டு இன்னும் 6, 7க்கு போடுவேன். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன். தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir. Thank you. பார்ப்போம். கிடைக்கிற அளவில் பழமையான கிளாஸ் இருக்குதான்.